ஒரு கோல்டு டைல்ஸாக இருக்கும். அதில் 21,600 டைல்ஸ் இருக்கும். அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஒவ்வொரு மூச்சுக்கும் ஒரு ஓடு, தங்க ஓடு வைக்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்க யோசிச்சிருக்காங்க அந்த மூச்சை பற்றி. நம்மளுடைய மூச்சு அப்படிங்கிறது ஆக்சிஜன் உள்ள கொடுக்கறது ரத்தத்துக்கு. ஆக்சிஜன் இல்லாமல் நம்ம ஃபங்க்ஷனே பண்ண முடியாது இல்லையா? இந்த கோவிட் கட்டெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆக்சிஜன்லாம் ரொம்ப ட்ராப் ஆகி அப்படியே இறந்து போயிட்டாங்க. அதனால் ஆக்சிஜன்கிறது ரொம்ப முக்கியம். அது கொடுக்கறது நம்மளுடைய நுரையீரல், மூச்சு காற்று. ஏற்றி இறக்கி மூச்சு காற்று, வெளில மூச்சு உள் மூச்சு ஏற்றி இறக்கி இருகாலும் பொறிக்கும் காற்றை பிடிக்கும் கலை அறிவார் இல்லை. திருமூலர்ன்றவர் திருமந்திரத்தில் எழுதியிருக்காரு. இந்த காற்றை நீ உள்ள அழகாக வாங்கி அதை நிறுத்தி அப்புறம் வெளிமூச்சு விட்டு இந்த ஆற்றுடைய அந்த கலை அதை நீ கற்றுக்கிட்டா யமனை எதிர்த்து கூட போராடலாம். சீக்கிரமே சாவு வராது. 40 வயசுலையும் 50 வயசுலையும் ஹார்ட் அட்டாக்லாம் வந்து சாக மாட்டீங்க, ஆக்சிஜன் கம்மியாகி சாக மாட்டீங்கன்னு அர்த்தம் இந்த பாட்டுக்கு. ஸோ 21,600 முறை நம்ம மூச்சு விடுறது நமக்கு இயல்பாக நடக்குது, நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா? நீங்கள் காத்தால் எழுதுன ஓகே என்னுடைய முதல் மூச்சு இது அப்படின்னு ஒவ்வொரு மூச்சாக நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அது அனிச்சையாக நடக்கிறது, இன்வாலண்ட்ரியாக போயிட்டுருக்கு. ஆனால் மூச்சுக்குள் சுருங்கிடுத்துன்னா ஒவ்வொரு மூச்சையும் நீங்கள் உணர்வீங்க. ஏன்னா மூச்சோட கஷ்டமாக இருக்கும். அடுத்த மூச்சு வருமா, என்ன இவ்வளோ டைட்டாக இருக்கு அப்படின்னு ரொம்ப பயப்படுவீங்க, பதட்டமாக இருப்பீங்க. அந்த மூச்சு தான் நம்மளுடைய கடைசி மூச்சு போடுறது, அவ்வளோதான் நம்ம க்ளோஸ் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா நான் எது சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா அப்பா கூட ரொம்ப ஆஸ்மா இருந்தது. சின்ன வயசுலேயே நான் அதை பார்த்து வளர்ந்துருக்கேன். எங்கள் அம்மாவெல்லாம் மூச்சே விட முடியாமல் அப்படியே ஜன்னல் கம்பியை போய் பிடிச்சிட்டு புகழெல்லாம் வெளியே போய் லிப்ஸ் எல்லாம் ப்ளூ ஆகி மயக்கத்தில் இருப்பாங்க. அப்போல்லாம் நல்ல மருந்து கிடையாது. அதை பார்த்து வளர்ந்து அதனால் நானே ஒரு ஆஸ்மா டாக்டர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி வந்து ஆஸ்மா கேம்ப் பண்ணிட்டுருக்கேன் இல்லையா? அதனால் நீங்கள் எல்லோரும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு வரணும். யாரையானு பார்த்து உங்கள் குடும்ப உறுப்பினராக இருக்கலாம், இல்லை நீங்கள் சமூகத்தில் பார்க்குற ஒருத்தராக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு சமூக சேவையாக இருக்கலாம், சேவையாக இருக்கலாம். அவங்கள பார்த்து யூ ஷுட் கெட் இன்ஸ்பயர்ட். இதே மாதிரி ஒரு உந்துதல் ஏற்பட்டு நம்ம பின்னாடி ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வலுவாக இருக்கணும். இல்லைன்னா ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் போனோம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். அது பாரதியார் கூட சொல்கிறாரு, கூடி நிறைய பெற்று வாடிக்கை வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு ஒரு பாட்டு ஃபுல்லாக ஞாபகம் பண்ணிக்கிட்டு, பேசிக்கலி சும்மா எல்லாரையும் போல வளர்ந்து சாப்பிட்டு வாழ்ந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பற்றிட்டு வாழ அது ஒரு வாழ்க்கை கிடையாது. அது வாழ்க்கையில் ஒரு அங்கம். ஆனால் ஒவ்வொரு இப்போ இங்கே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இதை விட்டு போகும்போது மனத்தில் ஒரு முடிச்சு போட்டு போகணும். பாலச்சந்தர் 3 முடிச்சு போட்டார் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எல்லாரும் 3 முடிச்சு போடுவாங்க ஒரு காலத்தில், அது வேறு விஷயம். அதை சொல்லலை, நீங்கள் முடிச்சு போடணும் உங்கள் மனசில். சரி, நான் வந்து இப்படி பண்ணணும், சாதிக்கணும், விண்வெளியில் சாதிக்கணும், மருத்துவத்தில் சாதிக்கணும், பொறியியலில் சாதிக்கணும், ஏதோ ஆன்மீகத்தில் சாதிக்கணும், இப்படி ஏதாவது சாதிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதையும் மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும், அதுவும் ரொம்ப 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 முக்கியம். பாரதி கண்ட புதுமை பெண் போல நல்ல தைரியத்தோட நிமிர்ந்த நன்னடி, நேர்வந்த பார்வை, திமிர்ந்த நல் ஞான செருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுமாரி எல்லாத்தோடையும் தைரியமாக இருக்கணும். எல்லா சுச்சுவேஷனையும் ஃபேஸ் பண்ணுற தைரியம் வேணும். மூட நம்பிக்கைகள்னால நீங்கள் முடங்கி போகக்கூடாது. மருத்துவத்திலேயே அவ்வளோ மூட நம்பிக்கை இருக்குது. இப்போ ஆஸ்மான்னு எடுத்துட்டாலே ஆஸ்மாவுக்கு சரியான சிகிச்சை இல்லை அப்படின்னு இப்பவும் நம்புகிற டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அலோபதியில் அதுக்கு தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்று மருத்துவம்னு சொல்கிறாங்க. அவங்க ஏமாற்று மருத்துவர்களாக தான் இருக்காங்க. இன்ஹேலர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. இன்ஹேலர் தான் சிறப்பான ட்ரீட்மெண்ட்டு. இன்ஹேலருக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது. இன்ஹேலர் மட்டும்தான் அவங்க ஆஸ்மாவை அறவே கட்டுப்படுத்தி ஃபியூச்சரில் வராமல் தடுக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கூட இன்ஹேலர்ஸ் எடுக்கலாம். ஏற்கனவே சொன்னேன், ப்ரீமென்ஸ்ட்ரல் ஆஸ்மான்னு. கேர்ள்ஸுக்கு மென்சஸ் டயத்தில் ஆஸ்மா ஃப்ளேர் பண்ணால் அப்போ எக்ஸ்ட்ரா டோஸ் ஆஃப் இன்ஹேலர் எடுத்தால் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்குவோம். இதை தவிர ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா
நீங்கள்லாம் டீனேஜில் இருக்கீங்க. ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம். நிறைய பெண்கள்